செய்தியாளர் ஒருவர் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் கேப்டன் யாரு? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு ஸ்டீபன் ஃபிளெமிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தோனி இந்த வருஷம் வெறும் இம்பாக்ட் பிளேயர் தான் செயல்பட போறாரு. அத தவிர்த்து அவருக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய ரோலா இருக்காது. அவருடைய வேலை ஃபீல்ட் செட் பண்றதும், பவுலர ரொட்டேட் பண்றதும் தான். ஸோ இந்த வருஷம் நம்ம அவர பேட்டிங்ல அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாதுன்னு நல்லாவே தெரியுது. ஸோ சிஎஸ்கேவோட கேப்டன் யாரா இருப்பா? அப்படிங்கிற கேள்வி தான் நமக்குள்ளேயே எழுது. நெக்ஸ்ட் கேப்டனுக்கு போட்டியா ஜடேஜா, ருத்துராஜ் மற்றும் ரஹானே 3 பேர் போட்டியில இருக்காங்க. அதுல ஜடேஜா ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. சரியா ஒர்க் ஆகல அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். மறுபடியும் கேப்டன்சி குடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். பட் இப்ப ரேஸ்ல இருக்கிறது யார் யார் அப்படின்னா, ருத்துராஜும் ரஹானேவும் தான். இவங்க 2 பேர்ல ருத்துராஜுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு யங் கேப்டன டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல அவங்க தீவிரமா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். மத்த எல்லாருமே அதத்தான் எதிர்பார்ப்பாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ மேபி அடுத்த வருஷம் நடக்கிற மெகா ஆக்ஷன்ல கண்டிப்பா 2025ல ருத்துராஜ்